இட் இஸ் அ சீரியஸ் கிரைசிஸ் ஃபார் யுவர் டெமோக்ரஸி. உங்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்போ ஃபெயில் ஆகுதோ அன்றைக்கே நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் ஜனநாயகம் சவக்குழியை நோக்கி போகுது. எமர்ஜென்சியை இந்திரா காந்தி கொண்டு வந்தப்போ நடத்தின எமர்ஜென்சியை லிஃப்ட் பண்ணி நடத்தின எலெக்ஷனில் இந்திரா காந்தி தோக்குறாங்க. அது எவ்வளோ தூரம் எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோ ஃபேராக நடந்தது, ஃபேராக அந்த எலெக்ஷன் நடந்தது. எமர்ஜென்சியை லிஃப்ட் பண்ணிவிட்டு இந்திரா காந்தி நடத்த எலெக்ஷனில் இந்திரா காந்தி தோக்குறாங்க. ஃபுல் 5 இயர்ஸ் இல்லை, அதில் 50% தான். 2.5 வருஷத்தில் கவர்மெண்ட்டு கவுந்து ஐயோயோ இந்திரா காந்தியை மேலுன்னு மறுபடியும் மக்கள் இந்திரா காந்தியை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இப்போ எவ்வளோ ஃபேராக அந்த கமிஷன் இருந்தது. இன்றைக்கி என்ன நிலைமைங்க? இதுக்கு இன்னமும் நம்பகத்தன்மையை ஏற்படுத்தணும் டிஎன் சேஷன். இன்றைக்கி டிஎன் சேஷன் இருந்தார்னா கண்ணீர் வடிப்பார் நிச்சயமாக. இது உச்சகட்ட அட்டூழியம். எலெக்ஷன் கமிஷன் பண்ணுறது உச்சபட்ச அட்டூழியம். இதெல்லாம் 65 லட்சம் பேரை நீ ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எடுக்கிறேன்னா என்ன கதை இது? எவ்வளோ பெரிய மோசடிங்க இது. 65 லட்சம் பேர்னா என்னது இது? நேற்று தான் இதில் ஒயர்லேயோ ஸ்க்ரால்லையோ படிச்சோன்னா முஸ்லீம்ஸில் ஹிந்துஸ் நிறைய பேர் போயிருக்காங்க. மோர் தென் முஸ்லீம்ஸ், ஹிந்துஸ் ஹவ் லாஸ்ட் தர் ஓட்ஸ். தலித்ஸ் ஓட்டு வேணான்றாங்க, பெண்கள் ஓட்டு கூட வேணான்றாங்க. அவங்க சமுதாயத்திலேருந்து நீக்க முடியல அவங்கள. எலெக்ஷன் ப்ராசஸ் நீங்கள் தானே எனக்கு ஆப்போசிட்டாக ஓட்டு போகிறீங்க, உங்களை நீக்கிடுற மாதிரி பண்ணுறாங்க. இன்னொன்றுங்க, நீங்கள் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து ஒருத்தனை வந்து நீ அவன் சிட்டிசன் இல்லைன்னு நீக்கிற அப்படின்னா அவன் இந்தியாவுக்குள்ளே இருக்க முடியாது. அவன் இந்தியாவில் வந்து சிவில் சொசைட்டியில் இருக்க முடியாது. அவன் வந்து கேம்பில் தான் இருக்கணும், டிடென்ஷன் கேம்பில் தான் இருக்கணும். அதனால தான் இப்போ சேஃபாக அவன் என்ன அப்ளை பண்ணுறான் எலெக்ஷன் கமிஷன். நான் ஒன்றும் அவன் சிட்டிசன் இல்லைன்னு நான் சொல்லலையே. அவன் டாக்குமெண்ட்டை கொடுக்கலந்து அவன் வந்து உனக்கு ஆபத்து எல்லாம் ஆதாரம் கொடுத்து டாக்குமெண்ட் வேணான்றாங்க. ஓட்டர் கார்டே வேணான்றாங்க. ஓட்டர் கார்டே இல்லாதப்போ அவரை தாங்க இப்போ 2003 பீகார் எலெக்ஷன் கமிஷனர் அந்த மாதவன் சொல்கிறாரு, ஓட்டர் ஐடியை கொடுக்கும்போதே சிட்டிசன்ஷிப் ஃபைனலைஸ்டுன்றாரு. இப்போ நீ ஓட்டர் ஐடியை ஏற்றுக்க மாட்டேன்னு நீ சொல்கிறது உனக்கு அதிகாரமே கிடையாது. The minute you gave voter ID, it is a proof that the commission has accepted his citizenship. இப்போ நீ வந்து அதை கொஸ்டினே பண்ண முடியாது. இட் இஸ் ஆல்ரெடி டிசைடட். ஒன்றுங்க, சிட்டிசன்ஷிப்பை டிசைட் பண்ணுறது ஈஸியோட வேலை இல்லைங்க, அது ஹோம் மினிஸ்ட்ரியோட வேலை. வேலை 18 வயசு ஆகிடுச்சா ஊரோட இருக்கானா, இவ்வளோதான் உன் வேலை. அந்த அட்ரஸில் இருக்கானா, இதுதான் உன் வேலை. அவன் எங்கேருந்து வந்தான், இதெல்லாம் உன் வேலையே கிடையாது. 65 லட்சம் பேரையா நீ தூக்குவேன்? இது பாருங்கள், அடுத்த அஸ்ஸாமும் மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்காலும் வருது. அதில் பாருங்கள் என்ன கிரிமினலாக தமிழ்நாட்டுக்கு கடைசியாக வரான். தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனையை பண்ண மாட்டான், நான் சொல்கிறேன். அவனுக்கு தெரியும். ஏன்னா இங்கே எங்கே இருந்தாலும் பிஜேபி டேஷ் தான்றது தெரியும். ஆனால் அங்கே நம்ம ஓட்டர்ஸ் அட்ரஸ் பூத் ஏஜென்ட்ஸ் வரைக்கும் ஓரளவுக்கு வெல் நாலேஜபிளாக இருக்கான்ல. அவன் சொல்கிறான்ல, இங்கே வந்து 68,000 பூத்து, 2,10,000 பூத் ஏஜென்ட் இருக்கான். ஆனால் அங்கே சொல்கிறாங்க குஜராத்தில் வந்து கிட்டத்தட்ட 40,000 பூத்துனா 10,000 ஏஜென்ட் தான்றாங்க. அப்போ இஷ்டம் போல் விளையாடலாம்ல. நீங்கள் கள்ள ஓட்டுகள்லேருந்து எல்லா குத்துலாம்ல.